வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி தேன் மிட்டாய் தான் செய்யலான் இருக்கோம். அந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாவு இருந்தால் மட்டும் போதும், நம்ம உடனே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேன் மிட்டாய் செஞ்சிடலாம். இப்போ அந்த தேன் மிட்டாய் செய்கிறதுக்கான என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்போ இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்க, நம்ம தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு இது. இட்லி மாவில் என்னென்ன கலக்க போகிறோம்னு சொன்னால் பாருங்கள், ஃபுட் கலரு இந்த அளவுக்கு இதை கலந்துக்குங்க. இப்போ வந்து பேக்கிங் சோடா இந்த அளவுக்கு இதை கலந்துக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் டார்க்காக கலர் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கலர் சேர்த்திக்கலாம். நம்ம லைட்டாக போதுன்றதுக்காக நான் கொஞ்சமாக கலர் சேர்த்திருக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தேன் மிட்டாய் செய்யறதுக்கு பாருங்க, இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் சக்கரை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பாவு காய்ச்சலாம். இப்போ சக்கரை முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. பாருங்க, இந்த அளவுக்கு போதும். ஒரு 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் நான். நல்லா கலக்கி விட்டுக்குங்க. சக்கரை நல்லா கரையணும். பாருங்க, நல்லா சக்கரை கரைஞ்சி நல்லா பாவுக்கு இது வந்துருச்சு. ரொம்ப கம்பி பாதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்படி தொட்டோம்னா கொஞ்சம் பிசுக்கு பிசுக்குன்னு இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு லெமன் இதை புளிஞ்சு விட்டுக்குங்க. ஏன்னா சக்கரை வந்து இதாயிரும், வெள்ளை வெள்ளைன்னு ஆயிரும். அது ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ புளிஞ்சு விடுறது. பாருங்க, நம்ம புளிஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க ஒரு பேன்ல இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இது சக்கரை பாவுக்குள்ள போட்டுருங்க. பாருங்க, நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தால் குழந்தைங்க கேட்டோன்னா உடனே தேன் மிட்டாய் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.